மகாத்மா காந்தி அவரோட பேரை கேட்டாலே நம்ம இந்தியர்களுக்கு பெருமை. அப்படிப்பட்ட மகானுக்கு இங்கே கசகிஸ்தானில் செலவு வச்சுருக்காங்கன்னா அதை பார்க்காம எப்படி இந்த சீரீஸை ஆரம்பிக்கிறது? ஃபஸ்ட்டு வேலையாக அங்கே தான் போகிறேன். இப்போ ஒருத்தவங்க போயிட்டாங்க, ஆனாலும் வந்துட்டு அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஃப்ரீஸ் ஆகிடுமா வண்டி, அவ்வளோ கோல்டு. இந்த ஏரியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாயெல்லாம் கொள்ளறது, இவ்வளோ வெளிச்சத்தை சடனாக பார்த்தா கண்ணு போயிடும். அப்படியே ஸ்கேட்டிங்லேயே போகலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ரீஸ் ஆகுது, கண்ணில் தண்ணி வருது, வாய் கொள்ளறது. ஆனாலும் எனக்கு இந்த ஏரியா பிடிச்சிருக்கு. ஆஹா, ஒரு சொர்க்கம்னே சொல்லலாம். இப்போ நான் ஒரு இடத்துக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறேன். அந்த இடம் எப்படி இருக்குன்றத பாருங்கள். அடடா, இந்த பார்க்கோட பேர் மகாத்மா காந்தி பார்க். அதை வருது பாருங்க, இந்த பஸ் பாருங்க. நம்ம எட்டர்னல் சர்ச் சேனலுக்கு நீங்கள் புது வியூவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிவிட்டு இந்த பகுதி பற்றிய உங்கள் கருத்துக்களை காமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன். அந்த இடத்துக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பெரிய சம்மந்தம் இருக்குது. ஆனால் ஏன் இங்கே இருக்குது தெரியல. மேபி அதுக்கான ஆன்சர் அங்கே கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இங்கே நிறைய வண்டி ஆன் பண்ணியே வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள், வண்டிலாம் வந்து ஆன்லேயே தான் இருக்கும். பார்க் பண்ணால் நம்ம ஆஃப் பண்ணுவோம்ல, அது மாதிரி ஆஃப்லாம் பண்ண மாட்டாங்களாம். ஏன்னா ஆஃப் பண்ணால் வந்து இன்ஜின் ஃப்ரீஸ் ஆகிடுமா. அவ்வளோ கோல்டு. நிறைய வண்டியை வந்துட்டு பார்க் பண்ணும்போது ஆஃபே பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்குது கிளைமேட். கண்ணெல்லாம் கூசுது. எப்படி போகலாம்? இப்போ ஒருத்தவங்க போயிட்டாங்க, ஆனாலும் வந்துட்டு அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டு போயிட்டாங்க. இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு தான் போயிருக்காங்க அவங்க. ஏன்னா ஃப்ரீஸ் ஆகிடுமா வண்டி, அவ்வளோ கோல்டு. இங்கே வந்து கூலர்ஸ் ரொம்ப முக்கியம் நம்மள மாதிரி இங்கே புதுசாக வரவங்களுக்கு. ஏன்னா கண் வந்து இவ்வளோ வெளிச்சத்தை சடனாக வாயெல்லாம் கொள்ளறது. இவ்வளோ வெளிச்சத்தை சடனாக பார்த்தா கண்ணு போயிடும். இந்த ஏரியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வழுக்குதே. இந்த பூட்ஸ்லாம் இதுக்காக நான் புதுசாக வாங்கினேன், இந்த ஊருக்கு வரேன்றதுக்காகவே. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஷூஸ்லாம் வந்து இங்கே போட முடியாது. ஃபுல்லாக வழுக்கி நம்மலாம் விழ வேண்டியது தான் ஃபுல்லாகவே. அப்படியே ஸ்கேட்டிங்லேயே போகலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். வீடியோ எடுக்க முடியல, கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகுது. இதுதான் பஸ் ஸ்டாப். இங்கே இருக்க பஸ்லேயும் ஒரு நாள் ட்ராவல் பண்ணி பார்க்கணும், லோக்கல் டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்குது. உண்மையாகவே கண்ணாடி போட்டு கூட என் கண்ணு சுருக்கி தான் பார்க்குறேன். உண்மையாக ஃப்ரீஸ் ஆகுது. கேமராவை பிடிக்கவே முடியல, அந்த அளவுக்கு ஃப்ரீஸ் ஆகுது. கண்ணில் தண்ணி வருது, வாய் கொள்ளறது. ஆனாலும் எனக்கு இந்த ஏரியா பிடிச்சிருக்கு. சூப்பர் மார்க்கெட்டாமே. கொஞ்ச நேரம் எடுக்கிறேன், எடுத்தோன்னே கை ஃப்ரீஸ் ஆகிடுது. திருப்பி உள்ளே வைக்கிறேன். இது வரைக்கும் போனால் ஊர் ஃபுல்லாகவே வந்துட்டு வெயில்லையே வாடிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இந்த குளிர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன மாதிரி யாராச்சும் ஆசைப்பட்டீங்கன்னா ஐஸ்லேண்ட் அந்த மாதிரிலாம் போகிறதுக்கு விசா ப்ராசஸ்லாம் ரொம்ப அதிகமாகும். அதுக்கு இந்த கசகிஸ்தான் ஆஹா, ஒரு சொர்க்கம்னே சொல்லலாம். அப்பப்போ கையை சேஞ்ச் பண்ணணும், ஃப்ரீஸ் ஆகிடுது. இல்லைனா ஹைப்போதெர்மியா வந்துடும். அடடா, எவ்வளோ அழகாக டிராஃபிக்கை ஃபாலோ பண்ணுறாங்க. என்னன்னே தெரில,
ஐ லவ்னு போட்டிருக்கு. ஓகே, இப்போ நான் ஒரு இடத்துக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறேன். அந்த இடம் எப்படி இருக்குன்றத பாருங்கள். என்ன ஒரு அழகு. அடடடா, இதை நான் என்னன்னு சொல்றது? க்ளவுஸை போட்டு பிடிச்சாலே ஃப்ரீஸ் ஆகுது முருகேஷா. மேப்பை பார்க்கலான்னு பார்த்தா கூட எடுக்க முடியலையே. எங்கே பாருங்க, கரெக்டாக தான் போகிறேன்னு வருது. தப்பா வந்துச்சுன்னா டர்ன் ரைட்டா. கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகுது. இந்த பார்க்கோட பேர் மகாத்மா காந்தி பார்க். சூப்பர்ல. எங்கே வரைக்கும் காந்தியோட புகழ் பரவி இருக்குல்ல. சும்மாவா சொன்னாங்க மகாத்மான்னு? இப்போ பாருங்க, பார்க்குக்கு பேர் மட்டும் இல்லை, அக்டோபரில் மகாத்மா காந்தி அவர்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இந்தியன் எம்பசி கசகிஸ்தான் துணையோட 14 ஏக்கரில் கட்டப்பட்டது தான் இந்த பார்க். மாஸ்கோவை தொடர்ந்து அடுத்தபடியாக இங்கே தான் மகாத்மா காந்திக்கு சிலை நிறுவப்பட்டிருக்காம். சூப்பர்ல, வாய்ப்பே இல்லை. கசகிஸ்தானில் காந்தியோட சிலை, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. சிலை மட்டும் இல்லை, இந்த பார்க்கோட பேரே வந்து மகாத்மா காந்தி பார்க். ஃப்ரீஸ் ஆகிட்டேன், அதனால் இதுக்கு மேலே தாங்காது. வந்து ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு போயிடலாம். Americana, cappuccino latte. Юг тоже будет. Окей. Добре. Thank you. இதுதான் பஸ் ஸ்டாப்பு. ஆனால் பஸ் ஸ்டாப்புக்கு மேலே இந்த நம்ம எலக்ட்ரிக் பஸ் மாதிரி மேலே ஒயர்லாம் போகுது. இந்த பஸ் இல்லை, அது வருது பாருங்க, இந்த பஸ்ஸை பாருங்க, மேலே அது மேலே. பார்க்க நல்லா இருக்கு. குளிரில் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. சரி, ஓகே, போவோம் ரூமுக்கு. இந்த பகுதி கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை காமெண்ட் பண்ணுங்கள். புது வியூவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பகுதியில் மீண்டும் சந்திப்போம்.